அனைத்து சிஏபிஎஃப் வீரர்களுக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் TN-CAPF வாராவின் வணக்கம். முக்கிய அறிவிப்பு: பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேச எல்லைகளில் தன்னுயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் நலனுக்காக மாநில அளவில் கேண்டீன் வசதி சென்னையில் மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் அசோசியேஷன் TN-CAPF வாரா பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மதிப்பிற்குரிய IG திரு அகர்வால் BSF அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் அவர் இன்று எமது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை நேரில் சந்தித்து CAPF வீரர்களின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க உறுதியளித்தார். கோவர் 136வது பட்டாலியன் BS.F மையமாக கொண்டு ஒரு CAPF கேண்டீன் அமைக்கப்படும் என IG திரு அகர்வால் உறுதியளித்தார். இது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மட்டுமன்றி அனைத்து CAPF வீரர்களும் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த CAPF ஓய்வு பெற்ற வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அருகிலுள்ள முக்கிய நகரங்களில் கேண்டீன் வசதி ஏற்படுத்துதல் குறித்த கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. பொது தகவல் சேவைகள் மற்றும் கல்வி கோரிக்கைகள். TN-CAPF வாரா அமைப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் தொடர்பாக கேந்திரிய வித்யாலயா பள்ளி அமைப்பதற்கான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இதையும் கணிசமாக கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. புதிய செயல் திட்டங்கள். இது தவிர வருங்காலங்களில் சுதந்திர தின விழாக்களில் ஓய்வு பெற்ற CAPF வீரர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கவும் IG திரு அகர்வால் உறுதியளித்தார். சந்திப்பின் பிரதான பங்காளர்கள். இந்த முக்கிய சந்திப்பில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பினை ஏற்பாடு